தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை இத்தூய திருக்கோயிலில் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெரவள்ளூர் அன்பு இறை சமூகமே, இந்த மாலை வேளையில் இறைவன் நம்மை இனிதே நோக்க இன்னல் பறக்கும் என்ற நம்பிக்கையோடு உயிர்ப்பின் மக்களாய் இறைபாதம் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அருட்தந்தையர்களின் சார்பிலும் அருட்சகோதரிகளின் சார்பிலும் பாசத்தோடு இத்தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். நம் பங்கின் பாதுகாவலரான உயிர்த்த ஆண்டவரின் விழாவை கொண்டாடி மகிழும் நாம் இன்று ஒருங்கியக்க பாதையில் உயிர்ப்பின் பிரசன்னத்தை அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். சில மனிதர்களின் பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சில மனிதர்களின் பிரசன்னம் நம்பிக்கை கொடுக்கின்றது. சில மனிதர்களின் பிரசன்னம் நமக்கு எழுச்சி ஊட்டுகின்றது. ஆனால் கடவுளின் பிரசன்னம் மட்டுமே நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது. ஆம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பிறப்பு வழியாக நம்மோடு இருக்கின்றார். தனது இறப்பு வழியாக நமக்காக இருக்கின்றார். நற்கருணை வழியாக நம்முள் இருக்கின்றார். இதுதான் நற்கருணையின் உடனிருப்பின் உச்சம். மற்ற திருவருட்சாதனங்கள் கொண்டாடப்படுகின்ற போதுதான் இறைவன் அருள் பொழியப்படுகின்றது. ஆனால் நற்கருணை என்னும் திருவருட்சாதனம் மட்டுமே எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் தனது ஊற்றிலிருந்து அருள் பொழியும் தன்மையுள்ளது என்று திருத்தந்தின் சங்கம் கூறுகின்றது. நம் வாழ்வில் தம்முடைய விலைமதிக்க முடியாத இருத்தலால் பிரசன்னத்தால் நம்மீது கொண்டிருக்கும் பற்றையும் பாசத்தையும் உயிர்த்த இயேசு வெளிப்படுத்துகின்றார். அவரது பிரசன்னம் நமக்கு யாரும் தர முடியாத மகிழ்வையும் மன நிறைவையும் அளிக்கின்றது. ஆகவேதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூறுகின்றது, நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் மையமுமாக இருக்கிறது என்று. நற்கருணை இல்லையேல் திருப்பலி இல்லை, குருத்துவம் இல்லை, திரு அவையே இல்லை. ஆம், நற்கருணைதான் நம் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் 33 ஆண்டுகள் வாழ்ந்து 3 ஆண்டுகள் விண்ணரசு பணியை சிறப்பாக செய்தபோது அவரை தொட்டு அவரோடு உரையாடி அவரின் வல்ல செயல்களை பார்த்து உடல் நோய்கள் குணமடைந்த மக்களை போன்று நாமும் நமது ஒருங்கியக்க பாதையில் உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுபவிக்க நற்கருணை வழியாக அவரின் உயிருள்ள பிரசன்னத்தை இன்றும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்து நம்மோடு என்றும் வாழும் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை நற்கருணையில் நாம் உணர்கின்றோமா? அவரின் உயிர்ப்பின் பிரசன்னத்தை அனுபவிக்கின்றோமா? இல்லை என்றால் அவரின் பிரசன்னத்தை உடனிருப்பை உணர அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக சாமுவேல் கீர்த்தி குடும்பத்தார், GF குமார், விடலிஸ் மேரி குடும்பத்தார், வில்ஃப்ரெட் மெட்டில்டா குடும்பத்தார், ரெனில்டா வின்சி அவருடைய 20வது பிறந்த நாளாகி இன்று பால் எசாயா டெய்சி ராணி குடும்பத்தார், வின்சென்ட் ராஜாமணி குடும்பத்தார், மரிய ரஞ்சிதம் குடும்பத்தார், சிறப்பு கருத்துக்களுக்காக ஜாய் ஸ்ரீனா செல்வசோமன் குடும்பத்துக்களின் கருத்துகள் நிறைவேற மற்றும் மரித்த லில்லி அம்மாள், சிஸ்டர் சில்டா ஃபெலிக்ஸ், தொமாசி அம்மாள் மோடுதகம், அந்தோனி மிக்கேல் விக்டோரியா, டி சின்னப்பன், அற்புதமேரி, ஜெயமேரி அம்மாள் 30ஆம் நாள் நினைவு, தெரேசா, தன்ராஜ், கேர்லி டிக்ரூஸ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலி வழியாக நாம் அடைய இருக்கின்ற பேரருளுக்கு தடையாயிருக்கிற நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் இது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை எந்நாளும் பெற்று மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 வரை. மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி, ஆண்டவர் திருமுன் அடங்கி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, மன்னா என்றார். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நன்றி என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 42 47 வரை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுதலிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களையும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களையும் பிற உடைமைகளையும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை பற்றி வாழ்த்தினார்கள். அவர்கள் எல்லா மக்களுடையும் நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றியவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 35 40 முடிய. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கையில் விவிலிய புத்தகம் யாராவது எடுத்து வந்திருந்தால் அப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. சின்ன ஜெபத்தை நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். ஆண்டவரே, உண்மையினால் எங்களை உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அர்ச்சித்தருளும். உமது வார்த்தையே உண்மை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை பங்கு குடும்பமாக இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக உங்களை வழி நடத்துகின்ற பங்கு தந்தை நண்பர் அருட்தந்தை சி ஜோசப் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. ஒரு பலத்த கரவொலி கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஸ்டெயின் கிளாஸ் இருந்தது. 3-4 ஸ்டெயின் கிளாஸஸ், ஆல் கனெக்டட் வித் த ஹோலி யூக்கரிஸ்ட். தேவ நற்கருணையோடு தொடர்புடைய அந்த வண்ண கண்ணாடிகளை நான் பார்த்தேன். முதல் கண்ணாடியில் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. பார்த்த உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன? இயேசு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தார். அது எதுக்காக அங்கே வச்சிருக்காங்க? என்ன விதத்தில் அது தேவ நற்கருணையோடு தொடர்புடையதாக இருக்கிறது? அங்குதான் ஆண்டவர் இயேசு தேவ நற்கருணையை வாக்களிக்கிறார். அப்பயே தேவ நற்கருணை உண்டாக்கல பாருங்க, இல்லையா? அதுக்கப்புறம் 3 வருஷம் பொறுத்து தான் கடைசி நேரத்து தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் தான் தேவ நற்கருணையை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினார். ஆனால் துவக்கத்திலேயே 5 அப்பம் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு, என் உடலை தின்றி என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு வாழ்வு இருக்காது என்று அழுத்தமாக சொன்னார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னார். இது முதல் பகுதி. அடுத்ததாக 6 கற்சாடிகள் இருந்தன. அது எதை குறிக்கும்? கானா ஒரு திருமணம், இல்லையா? தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றியது. இந்த புதுமைக்கும் தேவ நற்கருணைக்கும் நிச்சயம் தொடர்பு உண்டு. தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றியவர் திராட்சை ரசத்தை தன் இரத்தமாக மாற்றப் போகிறார். முதல் அருமடையாளம். அடுத்ததாக ஒரு டேபிள், அதில் 13 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன சீன் அது? கடைசி ராப்போசனம். கடைசி ராப்போசனம். ஆண்டவர் இயேசு யாரெல்லாம் தன்மேல் விசுவாசம் கொண்டு, நிறைய பேர் அவர் மேல விசுவாசம் இல்லாம அவரை விட்டு பிரிந்து போனாங்க. யோவான் எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியில் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரிகிறது, ஐயோ இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது, ரொம்ப ஓவரா போகுது, ஆகையினால் இவரை பின்பற்ற முடியாது என்று சொல்லி விலகி போகிறார்கள். யாரு அவருடைய வார்த்தையை நம்பி அவரோடு கடைசி வரை இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தேவ நற்கருணை உண்டாக்குகின்ற அந்த திருநிகழ்விலே பங்கெடுக்க முடிகிறது. நாம் கொடுத்து வைத்தவர்கள், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். 4வதாக ஒரு டேபிள், அதுல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது என்ன காட்சி? அது எம்மாவுஸ். 2 சீடர்களும் ஆண்டவர் இயேசுவும் முதல் முறையாக
தேவ நற்கருணை கொண்டாடினார்கள். கடைசி ராப்போசனத்தில் ஆண்டவர் இயேசு தேவ நற்கருணை உண்டாக்கினார். எம்மாவு சீடர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிற முதல் முறையாக உயிர்த்த இயேசு தேவ நற்கருணை கொண்டாடுகிறார். ஓகே, பார்ந்த சகோதரனே சகோதரியே, தேவ நற்கருணையுடைய 3 பரிமாணங்கள். அதுக்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி. தேவ நற்கருணை என்ற அருள் அடையாளத்துக்கு வேறு பெயர்கள், வேறு என்ன பெயர்லாம் தெரியும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? உதாரணமாக நன்மை என்று சொல்றோம் இல்லையா? அப்புறம் வேற ஏதாவது? அப்பமா, அப்பனா வீட்டில் போய் சாப்பிடணும். இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம், கடைசி ராப்போசனம், அப்புறம் ஹோலி கம்யூனியன் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழில் அதுக்கு அந்த மாதிரி வார்த்தை காணோம் இல்லை. கம்யூனியன், ஒன்று சேர்தல், இணைந்திருப்பது மிக மிக முக்கியமானது. தேவனருக்கு உணர்த்துகிற அருமையான பாடம். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது, கம்யூனியன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆனால் ஆண்டவர் இயேசு தேவனக்கிழமை உண்டாக்கும் பொழுது, இந்த அருள் அடையாளத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த பேர் வைக்கல பாருங்க. ஏனென்றால் அதன் மறைபொருள் மிக மிக பெரியது. இவ்வளவுதான் இதுக்கு பேரு, இவ்வளவுதான் இதுக்கு பொருள், அர்த்தம் இல்லை. அதையெல்லாம் கடந்து, எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அதையும் கடந்தது தேவனற்கருணை. நம்ம திருச்சபை வைத்த பெயர் தேவனர். விவிலியத்தில் பார்க்க முடியாது. தேவனற்கருணை ஏற்படுத்தினார். அப்பம் பிட்குதல் அப்படின்ற வார்த்தை இருக்கிற இன்றைய 2வது வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அப்பம் பிட்டார்கள். ஆமா, ஆனா இந்த கருத்து புரிகிறதுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக இந்த பெயரை பத்தி சொல்றேன்? தேவனற்கருணை இதுக்குள்ள அடக்கிட முடியாது, இதையெல்லாம் கடந்தது. அதனால்தான் இப்போ ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கு என்ற பெயர் இங்க இருக்குது இல்லையா? ஆமா, உலகங்கள் சென்று நற்செய்தி அறிவிங்க, விசுவசிக்கிறவனுக்கு திருமுழுக்கு கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க என்று ஆண்டவர் இயேசு அந்த திருமுழுக்கு அருட்சாதனத்தின் பெயரை உச்சரிச்சிருக்கிறாரு. ஆனா தேவனற்கருணை என்ற பெயர் சொல்றாரு. ஆனா அவர் செயலில் செய்து காட்டியிருக்கிறார். நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, தேவனற்கருணையுடைய முப்பரிமாணங்கள், 3 பரிமாணங்கள் உண்டு. ஒன்று, தேவனற்கருணை ஒரு உணவு. 2வது, தேவனற்கருணை ஒரு பிரசன்னம். 3வது, தேவனற்கருணை ஒரு பலி. யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை நாம் சற்று கூர்ந்து கவனித்தால் இந்த 3 பரிமாணங்களும் அங்கு வெளிப்படுவதை பார்க்கிறோம். எவ்வளவு அழகாக அந்த 6வது அதிகாரத்தை தூய ஆவியார் தூண்டுதலோடு யோவான் நற்செய்தியாளர் எழுதியிருக்கிறார் பாருங்க. உணவு தொடக்கத்திலேயே 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கின்ற அந்த நிகழ்வு 6ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் இருக்குது இல்லையா? அப்போ தேவனற்கருணை ஒரு உணவு என்பதை தொடக்கத்திலேயே, அது மிக மிக அவசியமானது. பசித்திருக்கிற வயிற்றுக்கு கடவுளை பற்றிய போதனை எல்லாம் ஒன்றும் எடுபடவே முடியாது. முதல்ல வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும், பிறகு கடவுளை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் முதல்ல அந்த பரிமாணத்தை முன்வைக்கின்றார். 2வதாக 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது, சீடர்கள் கடல்ல போறாங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க. பெரும் புயல் காற்று அடிக்கிறது. இயேசு கடல் மீது நடந்து சென்று அவர்களோடு படகில ஏறுகிறார். பெரும் அமைதி ஏற்படுகிறது, கரை சேர்ந்துடுறாங்க. எதை காட்டுகிறது? இயேசுனுடைய பிரசன்னம் இல்லை என்றால் வாழ்க்கையில போராட்டங்கள் தான். எப்பொழுதும் போராட்டம் உண்டு. ஆனா இயேசுனுடைய பிரசன்னம் அங்க இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். போராட்டத்தினால நம்ம சோர்ந்து போக மாட்டோம், அஞ்சு சாக மாட்டோம். சுடுகிற வரை நெருப்பு,
சுழல்கிற வரை உலகம், போராடுகிற வரை தான் மனிதன். போராட்டம்ன்றது கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கணும். நான் இதை பற்றி திருப்பியும் சொல்லுவேன். தேவனற்கனை உணர்த்துகிற ஒரு முக்கியமான பாடம் இது. ஆக அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இந்த 2வது பகுதி, கடல்ல படகுல ஆண்டவர் இயேசு இல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசுவை கண்டவுடன் மீண்டும் அவர்கள் தைரியம் அடைந்து ஆண்டவர் இயேசு அவர்கள் படகுல ஏறுறாரு. பூரண அமைதி அவர்களுக்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். நற்கருணை பிரசன்னத்துக்கு அது ஒரு அடையாளம். 3வதாக தேவ நற்கருணை ஒரு பலி என்று சொன்னோம். அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. மற்ற பகுதி எல்லாமே இதை தான் அதிகமாக வலியுறுத்துகிறது. ஆண்டவர் இயேசு பிறருக்காக, பிறருக்கு வாழ்வு அளிப்பதற்காக, பிறரை மகிழ்ச்சியோடு வாழ செய்வதற்காக தான் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதும், பிறருக்காக தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதும் தான் தேவ நற்கருணை என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். பெரிய வெள்ளிக்கிழமை அவர் நிகழ்த்த போகிற அந்த தியாக பலியின் முன் அடையாளம் தேவ நற்கருணை. அவருடைய உன்னத ஞானத்துல இந்த வழிதான் தெரிந்தது இல்லையா, வெளிப்பட்டது. உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய தியாக பலியில கலந்து கொள்ளணும். நம்மளால கலந்து கொள்ள முடியாது. நம்ம இப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு தன்னுடைய உன்னத ஞானத்துல அந்த வழியை ஏற்படுத்தினார் இல்லையா, தேவ நற்கருணை, அந்த பலி. அப்போ அந்த 3 பகுதியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், நற்கருணை பிரசன்னம். இந்த முன்னுரையில அருட் சகோதரி மிக அழகாக கடைசியா கேள்வி கேட்டாங்க. நம்மிடத்துல இறைவனுடைய பிரசன்னம், இயேசுனுடைய பிரசன்னம், உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? 3 வார்த்தைகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது அமைதி, 2வது சவால், இதான் போராட்டம் சொன்ன, 3வது சக்தி. இந்த 3 வார்த்தைகள். அப்போ நம் உள்ளத்துல அமைதி இருந்தால் உயிர்த்த இயேசு என் கூட இருக்கிறார் என்றும். எத்தகைய சூழ்நிலையில், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும், எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் என் மனசு அமைதியாக இருக்கிறது. முடியும் முடியும். ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. அதுக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் காட்சி அளிக்கும் போதெல்லாம் சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். நல்ல அழகாக மேல எழுதி இருக்கிறாங்க, அமைதி உரித்தாகுக அப்படின்னு சொல்லி. நான் அமைதியின் தூதுவனா மாறணும். அவர் கொடுக்கிற அமைதி நல்லா ஜாலியா பொறுப்பு இல்லாம நான் இருந்துடுறேன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறேன், அப்படி ஒரு பொறுப்பற்ற நிலைக்கு தள்ளுவதல்ல அந்த அமைதி இல்லையா. நம்மை இன்னும் அதிக பொறுப்புள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, செயல்படுவர்களாக மாற்றுகிற அமைதி அது. அப்போ நான் அந்த அமைதியின் தூதுவனா இருக்கணும். எந்த இடத்திலையும் பிளவு, சச்சரவு, சண்டை மூட்டி விடுவது இதெல்லாம் தவிர்க்கணும். சமாதானத்தை இணைக்கின்ற பாலமாக நான் மாறணும். அதுதான் இந்த முதல் வார்த்தை சொல்லுகிற செய்தி, அமைதி. வீட்டில் என்னால மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா கேள்விக்குறி. உயிர்த்த இயேசுவே நீ என் கூட இருக்கணும், நான் மன்னிக்க சக்தி பெறணும். ரைட், பாருங்க அங்க சக்தி வருகிறது. 2வது சக்தி, தூய ஆவியாருடைய வல்லமையுள்ள பிரசன், உயிர்த்த இயேசுனுடைய ஒரு பெரிய கொடை இந்த சக்தி. இயேசு சிலுவையில அறையப்பட்டு, நாராக கிழிக்கப்பட்டு,
சாறு பிழிவது போல ஆண்டவருடைய உடல் பிழியப்பட்டது. எதுக்காக? தூய ஆவி புறப்பட்டு வருவதற்காக. ரைட், நமக்கு மீட்பளிப்பதற்காக தான். எப்படி? தூய ஆவியார் வழியாதான். நம்மோடு என்றும் இருக்கின்ற கடவுளை தருகின்ற இயேசுனுடைய பாடுகள். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசு நமக்கு தருகிற இரண்டாவது கொடை அந்த சக்தி, ஆற்றல். ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறது என்றால் உயிர்த்த இயேசு என்னோட இருக்கிறார் என்று. நான் பயந்து 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 ஒதுங்கி ஒதுங்கி போயிடுற கேள்விக்குறி. உயிர்த்த இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, தூய ஆவியாரை தாங்க. மூன்றாவதாக சவால். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, மிக மிக முக்கியமானது. உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறது என்று எப்படி எனக்கு தெரியும்? எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற சவால்களை நான் சந்திக்கிறேன். அதை சந்திக்க முடிந்தது என்றால் உயிர்த்த இயேசு என் கூட இருக்கிறார். அமைதியாய் இருக்கிறேன், அமைதியின் தூதுவனாய் இருக்கிறேன், அமைதியை பரப்புகிறேன் என்றால் உயிர்த்த இயேசு என் கூட இருக்கிறார். குடும்ப பாரங்களை தாங்க என்னால் முடிகிறது என்றால், என் கடமையை நல்லா செய்ய முடிகிறது என்றால், சக்தி என்னிடத்தில் இருக்கிறது என்றால் உயிர்த்த இயேசு என் கூட இருக்கிறார். மூன்றாவது இந்த சவால். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக மக்களை பார்த்து சொன்னதெல்லாம் என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, இல்லையா? எல்லாரும் என்கிட்ட வாங்க, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது சாவறதுக்கு முன்னால இயேசுனுடைய பாணி. ஆனா இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு திருப்பி அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. பாருங்க, எங்க ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கலாம், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன், போங்க. ஏன்னா எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு நமக்கு. தைரியமா போங்க, என்னுடைய ஆவியையே உங்க மேல பொழிந்திருக்கிறேன், தைரியமா போங்க, போங்க போங்க தான், வாங்க இல்லை. உயிர்த்த இயேசுனுடைய வார்த்தை அதுலதான் இருக்குது அந்த சவால். நம்ம தான் ஐயோ பயந்துட்டு, ஐயோ போறதுக்கு, ஐயோ இங்க போகணுமா அங்க போகணுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறோம். இதை செய்யறதுக்கு பயம், அதை செய்யறது. திருத்தூதர்களை கண்டு அந்த தலைமை சங்கத்தார் வியந்து போனார்கள். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்களிடம் காணப்பட்ட துணிச்சலை கண்டு வியந்து போகிறாங்க. பாருங்க, திருத்தூதர் பணி. பயந்து போய் இருந்தவங்க கிட்ட அந்த தைரியம் வந்திருக்குது. அதுதான் அந்த சவால். ஆண்டவர் இயேசு சொல்லுவது, போங்க. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அவருடைய சாட்சியா நம்ம வாழணும். தேவனற்கருணை நமக்கு உணர்த்துகின்ற இந்த பிரசன்னம், உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னம் அமைதியை தருகிறது, சக்தியை தருகிறது, சவாலை தருகிறது. சவால் இல்லாத இயேசுனுடைய பிரசன்னமே அங்க இல்லைன்னு, உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னம் இல்லை. உயிர்த்த இயேசுனுடைய நம்ம 8 முறை காட்சிகள், உயிர்த்த இயேசு எத்தனை முறை காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வெளியத்துல பார்க்கிறோம். நற்செய்திகளில 8 முறை உயிர்த்த இயேசு காட்சி கொடுக்கிறாரு. ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு சவாலை வைக்கிறாரு. மதலேன் மரியாளுக்கு பார்த்தாரு, நீ போய் என்னுடைய சகோதரிடத்துல போய் சொல்லு, அவங்களுக்கு முன்னால நான் கலிலேயாவுக்கு போறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சவாலை கொடுக்கிறாரு. எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. ஐயோ ஆண்டவரே, ராத்திரியா போயிடுச்சு, இருட்டா இருக்குது, எங்களோட தங்கம், வெளியில போனா திருடர்கள் பயம் இருக்கும். அந்த ராத்திரியிலேயே எருசலேமுக்கு புறப்பட்டு போனார்கள். சவாலை சந்திக்கிறாங்க பாருங்க. அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில கூட குறுக்கிடுகிற எல்லா கஷ்டங்களையும் நாம் சந்திக்கின்ற அந்த சவாலை
மேற்கொள்ளும் பொழுது உயிர்த்த இயேசு என் கூட இருக்கிறாரு. தேவனர் கருணை பிரசன்னம் எனக்கு வாழ்வளிக்கிறது, என்னோடு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? ஆகையினால இந்த 3 வார்த்தையை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. உயிர்த்த இயேசு தேவனர் கருணையில பிரசன்னமாய் இருக்கிறாரு. இந்த தேவனர் கருணை பற்றி சொல்லும்போது சில பேர் அடிக்கடி கேட்கிற கேள்வி இது, அப்பத்தின் வடிவில இயேசுவின் உடல் மட்டும்தான் இருக்கிறது, ரசத்தின் வடிவில இயேசுடைய ரத்தம் மட்டும்தான் இருக்குது. இது சரியான ஸ்டேட்மெண்டா? சரியான மனப்பான்மையா தேவனர் கருணை பற்றி? அப்பத்தின் வடிவில இயேசுவின் உடல் மட்டுமா இருக்கிறது, ரசத்தின் வடிவில இயேசுவின் ரத்தம் மட்டுமா இருக்கிறது? அப்பத்தின் வடிவில உயிருள்ள இயேசு இருக்கிறார், உடலும் இருக்கிறது, ரத்தமும் இருக்கிறது. அதுதான் கத்தோலிக்க விசுவாசம். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால்தான் குருவானவர் உங்களுக்கு வெறும் அப்பத்தின் வடிவில் நன்மை கொடுக்கிறாரு. சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் மட்டும் அப்பத்தின் வடிவில் ரசத்தின் வடிவில் நன்மை உட்கொள்றாரு, ஆனால் மக்களுக்கெல்லாம் வெறும் அப்பம் மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்னு. அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, நமக்கு அந்த விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. அப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவிலும் உயிருள்ள இயேசு இருக்கிறாரு. ரைட்? எதனால நான் சொல்றேன், எப்படி அவர் உயிருள்ள இயேசு இருக்கிறாரு சொல்றேன்? யார் சொல்லுவீங்க? அவர் நல்ல பரிசு தருகிறார். உயிருள்ள இயேசு இருக்கிறாரு, அப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவிலும் உயிருள்ள இயேசு இருக்கிறாரு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? இல்லைன்னா அங்க இயேசுடைய செத்து போன சரீரம் ஆட்டுக்கறி கடையில தொங்குது பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும் இயேசுனுடைய சரீரம். மார்க்கெட்ல விக்குது பாருங்க உறைந்த ரத்தம், அது போல ரத்தமாகத்தான் இருக்கும். இல்ல, அங்கு இருப்பது உயிருள்ள இயேசுவின் உடல், ரத்தம், உயிருள்ள ரத்தம். உயிருள்ள இயேசுவே இருக்கிறாருன்னு சொல்றோம். திருச்சபை நம்புகிறது, நம்மை நம்ப சொல்லுகிறது. ஏன்? எதனால? ஒரு முக்கியமான காரணத்தினால. என்ன காரணம்? அவர் உயிர்த்தெழுந்ததுனால. புரியுதுங்களா? அவர் உயிர்த்தெழுலனா இது மாதிரி அவர் சொல்லவே முடியாது, இதை வாங்கி சாப்பிடுங்க, இது என் உடல், இது என் ரத்தம். இன்னைக்கு நம்ம அதே சும்மா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது என் உடல், இது என் ரத்தம்னு சொன்னா அது உயிருள்ள உடலாக இருக்க முடியாது. அவர் உயிர்த்தெழவில்லை என்றால், அவர் உயிர்த்தெழுந்ததுனால அந்த உடல் உயிருள்ள உடலாக ரத்தமா இருக்குது. ஆக உயிருள்ள இயேசு இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரன் சகோதரி, இதை ஞாபகத்தில் வைத்து ஆண்டவரை நாம் தேடி வருவோம். நற்கருணை நாதர் முன்பாக ஜெபிப்போம். தினந்தோறும் திருப்பலியில முடிந்த அளவு திருப்பலியில கலந்து கொள்வோம். முடியலன்னா கண்டிப்பா தேவனர் கருணை நம்ம சந்திக்கணும். சரியா? அது நல்ல பழக்கம். தேவனர் கருணை சந்திப்பது, ஆண்டவரோடு பேசுவது நமக்கு சக்தியை தரும். 3 வார்த்தைகள் கடைசியா நான் சொன்னது. சமாதானம். முதல்ல சமாதானம், சாசா 3 சா, சமாதானம், சக்தி, சவால். இந்த 3ம் தேவனர் கருணை பிரசன்னம் நமக்கு தருகிறது. ஏன்னா உயிர்த்த ஆண்டவர் அங்க இருக்கிறார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசிகளின் மன்றாட்டுக்கு கலந்து கொள்ளுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: உயிர்த்த கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த என் அன்பு இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய உயிர்ப்பு திருவிழா 3வது நாள் நவநாள் திருவிழா திருப்பலியை சிறப்பித்து
சிறப்பு ஆசி பெற்றுத்தர வந்திருக்கும் எம் அன்பு அருள் தந்தை அருள்ராஜ் மற்றும் அருள் தந்தையர்களை ஆசிர்வதித்து உம் நற்கருணை பிரசனத்திலே உம் வார்த்தையிலே இணைந்திருந்து உம் திருச்சபையை சிறப்புற வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தயவாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது திருவுடல் திரு ரத்தம் என்னும் கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசிர்வதித்தருளும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் உமது திருமகனாம் இயேசுவின் திரு உடலாகிய நற்கருணைக்குரிய மாண்பையும் மதிப்பையும் உணர்ந்து வாழவும் இறை வார்த்தையாலும் நற்கருணையாலும் ஊட்டம் பெற்று உமது சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று தயவாய் உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று மொழிந்த என் அன்பு இயேசுவே, எம் பங்கில் வசிக்கின்ற மக்கள் அனைவரும் உண்மையாகவே பாவங்களையும் உடல் உள்ள நோய்களையும் மனவேதனைகளையும் துன்பத் துயரங்களை அனைத்தையும் போக்குகின்றது என்பதனை உணர்ந்தவர்களாக உம் நற்கருணை பிரசனத்தில் விசுவாசம் கொண்டவர்களாக சான்று பகர தயவாய் உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னையும் உண்போரும் என்னால் வாழ்வர் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர் இளையோர் பல்வேறு குழு பொறுப்பாளர்கள் அனைவரையும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்பதனை உணர்ந்தவர்களாக படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் உதவி புரிவர்களாகவும் தங்கள் பணிகளிலே பொறுப்பு மிக்கவர்களாகவும் வாழ்ந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் பேரன்பு நிலையாக கொண்டுள்ள தந்தையே, நாங்கள் உமது வாக்கையும் நேமங்களையும் நீதி நெறிகளையும் நேரிய முறையில் நாங்கள் கடைபிடித்து அன்பிய சமூக வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய அருளை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் உள்ளத்தில் எழுகிற எல்லா விண்ணப்பங்களையும் இப்பொழுது நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் கனிவுடன் ஏற்று ஆசிர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம். ஆமென். தருகின்றேன்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றித்து ஒப்பு கொடுக்கிற திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திராவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறைப்புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகிறீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் இணைக்கப்படுகிறது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெற்றுக்கொள்ளுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் இன்று தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவு நாளை கொண்டாடுகின்ற அருட்தந்தை எம் அருள்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப உம்முடைய அருமையான மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன்பானமாகட்டும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன்பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன்பானமாகட்டும்.
வாழ்வின் ஒளி அது நானின்றி, உண்மையின் வழி அது என்னிலென்றே, வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர், வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உம் கரம் தந்தீர். சுமை கொண்டோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உம் கரம் தந்தீர். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே, ஆருயிராய் உம்மையே இதயமேற்கிறேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே, ஆருயிராய் உம்மையே இதயமேற்கிறேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன், இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே, உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போது நற்கருணை பவனி நடைபெறும். நற்கருணை பவனி முடிந்த பிறகு கடைசி ஆசீர்வாதம். ஆலயத்திற்குள் யாரும் கலைந்து செல்லாதீர்கள். நாம் நம்முடைய அருட்தந்தையை மரியாதை செய்ய வேண்டும். நற்கருணை பவனியானது இவ்வாறு நடைபெறும். நீங்கள் எல்லாருமே இப்போது நற்கருணை ஸ்தாபிக்கப்பட்டவுடன் இங்கிருந்து அடுத்த பிளஸ்ஸிங் பேஸ்கெட் பால் கிரவுண்ட். அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பக்கமும் நில்லுங்க. யாரும் பவனியாலாம் போக வேண்டாம். இரண்டு பக்கமாக நீங்கள் நின்றீர்கள் என்றால் நடுவில் நற்கருணையானது பவனியாக எடுத்து வரப்படும். இந்த இரண்டாவது இடத்திற்கு போனவுடன் அங்கே நற்கருணை மீண்டும் ஸ்தாபிக்கப்படும். அங்கே ஸ்தாபிக்கின்ற நேரத்தில் நீங்கள் எல்லோரும் நற்கருணையின் முன்பாக கூடுங்கள். அதேபோல் அடுத்த இடம் நம்முடைய ஸ்டேஜ். அங்கே நற்கருணை பவனியாக வரும்போதும் இரண்டு பக்கம்
நீங்கள் நின்னாலே போதும். நற்கருணையானது மீண்டும் நம்முடைய ஸ்டேஜிலே ஸ்தாபிக்கப்படுகின்ற போது நீங்கள் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துடுங்க. மூன்றாவதாக ஆலயத்திற்கு நற்கருணை வருகின்ற போதும் நீங்கள் ஸ்டேஜிலிருந்து ஆலயம் வரை 2 பக்கமாக நில்லுங்கள். உங்களுடைய மத்தியில் நற்கருணை பவனியாக வரும். ஆலயத்திற்குள்ளே வந்தவுடன் நீங்கள் எல்லோரும் ஆலயத்திற்குள் வந்து விடலாம். மூன்றாவது ஆசீர்வாதம் ஆலயத்திற்குள் கொடுக்கப்படும். ஆசீர்வாதம் முடிந்தவுடன் நாம் அருட்தந்தையை மரியாதை செய்வோம். அதன் பிறகு நாம் இறுதி பாடல் பாடி கலைந்து செல்லலாம்.